எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சில காரியங்கள குறித்து தியானிக்க போறோம். நீங்க தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறீங்களா? நீங்க தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்த படிக்கணும், தியானிக்கணும். நாள் முழுவதும் அதையே சிந்திக்கணும்னு நானு விரும்புறேன். நீங்களும் அதை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை உள்ள ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதில் இருக்கிற சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து கெனேசரேத்து கடல் அருகே நிற்கும்போது நிறைய ஜனங்கள் அவருடைய போதகத்தை கேட்குறதுக்காக அவரை நெருக்கி வர்றாங்க. அவரை நெருக்கி வரும்போது அவர் சில படகுகள் அங்கே நிற்கிறத பார்க்குறாரு. அந்த படகுல அவங்கள ஏறி கொஞ்சம் உள்ள தள்ளி அவங்களை நிப்பாட்ட சொல்லி அங்கேருந்து அவங்களுக்கு போதகம் பண்ணுறாரு. அப்படி போதகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது சீமோனுடைய படகாக இருந்தது. சீமோன் பேதுருவோட படகுல இருக்கிற அவங்களுடைய வலைகள்லாம் அலசி கொண்டிருந்தாங்க. அந்த போதகத்தை முடித்ததுக்கப்புறமா அதை உள்ள ஆழத்தில் கொண்டு போய் நீங்கள் மீன் பிடிங்க, உங்களுக்கு வலைகளை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு சொல்கிறாரு, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றுமே ஆகப்படலை, இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் வலையை போடும்போது வலைகள் கிளியத்தக்கதாக அநேக மீன்களை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த படகு நிரம்புறதும் இல்லாமல் அவங்க உதவிக்கு ஆட்களை கூப்பிடும் பொழுது அந்த படகும் நிறைய மீன்களை பிடிச்சு கொண்டு வர்றாங்க. அதில் பிரமிச்சு பேதுரு அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன், தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பயப்படாத, நீ இன்று முதல் மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க அங்கே இருந்த பேதுரு, யோவான், அப்புறம் யாக்கோபு, இவங்க எல்லாம் அவங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுறாங்க. இதுதான் அந்த சம்பவம். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு படகு தேவைப்படுது. அந்த படகை அவர் யூஸ் பண்ணதற்காக அதற்குரிய பிரதிபலனை அந்த படகினுடைய உரிமையாளன் பேதுருவுக்கு தரும்படியாக அவங்க பிரயாசப்படுற அந்த மீன்களை அவர்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ நாமானால் ஒன்றை நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் யாரிடத்திலும் எதையிலும் எந்த விஷயத்திலும் நாம் கடன்படவே கூடாது. இது தேவனுக்கு பிடித்த காரியம். அடுத்த காரியம் என்னென்னா, பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலைகளை போடுறேன்னு சொல்கிறாரு. நான் பேதுரு ஒரு மீனவன். அவருக்கு கடலில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அத்துப்படியாக அவருக்கு தெரியும். மீன்கள் எப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு ஏற்ற சமயம், மீன்களுடைய இனப்பெருக்க காலம் எப்போ, அது எப்போ நம்ம பிடிக்கலாம், எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவ பேசிக்காக பார்த்தோம்னா அவர் ஒரு தச்சராக இருந்தார். அவருக்கு மீன்களை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அவர் பேதுரு அதனால தான் அவர் யோசிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இருந்தாலும் அவர் ஒரு போதகர், எனக்கு மீன்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாருங்கிறதுனால, ஆகிலும் நான் என்னுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கும் இது ஒரு 2 விஷயமா முக்கியமாக நம்ம பார்க்கலாம். பேதுரு அறிவினால் அதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அதை ஆவியினால் அந்த கண்ணோட்டத்தை அவர் பார்க்கிறார். அறிவு நமக்கு எல்லா நேரங்களிலும் நமக்கு கை கொடுப்பதில்லை. நம்ம ஆவியிலே நம்ம பார்ப்பதற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற வேண்டும். அவர் நினைக்கிறாரு, எனக்கு மீன்களை பற்றி தெரியும், நான் பிரயாசப்பட்டேன், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இப்போ மட்டும் கிடைச்சிருமா? கிடைக்காது அப்படின்னு அவருக்கு அவருடைய அறிவு சொல்லுகிறது. அதனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் அந்த படகை நான் யூஸ் பண்ணுறதற்கு தேவனுடைய ஊழியத்திற்காக நான் அதை யூஸ் பண்ணேன். அதற்குரிய பிரதிபலனை தேவன் தராமல் இருப்பாரா? அவர் நிச்சயமாக தருவார்னு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் தான் அவர் நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் போடுங்க, நீங்கள் மீன்களை பிடிக்க முடியும்னு சொல்கிறாரு. அப்போ நாம் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரோ அப்படியான ஒரு பார்வை நமக்கு இருந்ததுன்னா நாமளும் அந்த மீன்களை நாமளும் பிடிக்க முடியும். ஒருவேளை நம்ம பேதுரு மாதிரி நம்முடைய அறிவை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த அறிவினால் அவர் எப்படி முடித்தார் அப்படின்னா, மீன்களை பிடித்து கொண்டு அவர் வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன்,
நீங்கள் என்னை விட்டு போயிருங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கும் வந்துடலாம். அதனால் நாம் கர்த்தருடைய பார்வையைப் போல நாமும் ஆவியிலே பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு அது பலன் தராமல் போயிடுச்சு. ஆனால் எப்போ அவருடைய படகு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தப்பட்டதோ அப்போ அவரால் தான் நினைத்ததை காட்டிலும் அதிகமான மீன்களை அவரால் பிடிக்க முடிஞ்சது. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, எப்பொழுது நம்முடைய பிரயாசங்கள் பலனளிக்கவில்லையோ, எப்பொழுது நம்ம தொழில் நமக்கு பலனளிக்கவில்லையோ அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் உள்ளதை கர்த்தருக்காக பயன்படுத்தும் பொழுது அதை நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமான பலனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்திலிருந்து பார்த்தோம்னா, அந்த சாரிபாத் விதவை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, அவள் தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த எலியாவுக்காக தேவனுடைய மனுஷனுக்காக அதை செய்யும் பொழுது அது தேவன் பெருக பண்ணினார். அந்த பஞ்சகாலம் முழுவதுக்கும் அவளுக்கு தேவையான மாவும் எண்ணெயும் குறையாது இருந்தது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பிரயாசப்படுறோம், அது பலனளிக்கலை அப்படின்னா நம்மிடத்தில் உள்ளதை கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காக உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய பொருட்களை, நம்முடைய பணத்தை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய நேரத்தை, இது எல்லாத்தையும் ஆண்டவருக்காக நம்ம முதலாவது கொடுத்தோம் அப்படின்னா இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம இப்படியாக நம்ம யோசிக்கணும், நம்ம கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நானும் என்னுடைய அண்ணனும் சின்ன வயசில் ஒரு 6-7 படிக்கும் பொழுது நாங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதணும் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதலாவது ஒரு நோட்டை நீங்கள் போட்டு அதில் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் டெய்லி நீங்கள் பார்த்து அதில் பொறுமையாக அழகாக அதில் எழுதணும்னு சொல்லி அதை நீங்கள் எழுதுங்க. நாளடைவில் உங்களுக்கு உங்களுடைய கையெழுத்து மாறும், அது திருந்தும், ரொம்ப அழகாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். டெய்லி நாங்கள் அந்த ஒரு 2 கோடு நோட்டு இருக்கும், அதை எடுத்து டெய்லி அந்த வசனத்தை நாங்கள் ஒரு அதிகாரத்தை நாங்கள் எழுதுவோம். அது ரொம்ப பொறுமையாக நீட்டாக அழகாக எழுதணும்னு சொல்லி அதை எழுதுவோம். ஒவ்வொரு அதிகாரம் சங்கீதத்தை எடுத்து நாங்கள் எழுதுவோம். அப்படி எழுதும்போது கொஞ்சம் நாட்கள்லேயே எங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக மாறிச்சு. இப்போ கூட நிறைய பேர் எங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எங்களுடைய அந்த எழுத்தை அழகானதாக மாற்றினார். இதை நான் இன்னும் நிறைய காரியங்களை நான் இப்படி பயன்படுத்தியிருக்கிறேன். நம்ம எந்த காரியத்தை விரும்புகிறோமோ அதை கர்த்தரில் நம்ம வைத்து நம்ம பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய படகை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த மீன்களை காட்டிலும் படகுகள் நிரம்பத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். பேதுரு அவரோட படகை அவர் விரும்பி கொடுத்துருந்தார் அப்படின்னா அப்போ அதற்கு அதிகமாக எவ்வளவோ ஆண்டவர் செய்வார். நீங்கள் கர்த்தரை கடனாளியாக மாற்றுங்க. நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது அவர் ஒரு கடனாளி ஆகிடுறாரு. நீங்கள் ஒரு தரித்திரருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, நீங்கள் சிறுமையானவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்யும்போது கர்த்தரை நீங்கள் கடனாளியாக்குறீங்க. அவர் கடனாளியாக இருப்பாரா? அவர் ஒரு நாளும் கடனாளியாக இருப்பதில்லை. அவர் உங்களுக்குள்ள பிரதிபலனை இம்மையிலும் தருவார், அவர் மறுமையிலும் தருவார். ஆகையினால் ஆண்டவருக்கு நீங்கள் இன்னும் கொடுக்க பழகுங்க. நானும் நீங்களும் இன்றிலிருந்து கர்த்தருக்காக கொடுக்க, கர்த்தருக்காக பிரயாசம் எடுக்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்க நாம் பிரயாசப்படுவோம். கடைசியாக ஒரு காரியம், பேதுருவை நீ பயப்படாதே, இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறுவாய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அவர் கொடுத்த அற்பமான கொஞ்ச நேரம் அவருடைய படகை கொடுத்திருந்தார், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுத்திருந்தார். ஆனால் அதற்குரிய பிரதிபலனை பார்த்தீங்களா? அவர் மனுஷரை பிடிக்கிறவராய் தேவன் அவரை மாற்றுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! அவருடைய
அவருடைய பிரசங்கம் 3000 பேரை ரட்சித்தது, 5000 பேரை ரட்சித்தது, அநேகரை சபைக்குள்ளாய் கொண்டு வந்தது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய பொருளை கொடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிறது அற்பமான காரியம், நம்மிடத்தில் உள்ளது கொஞ்சம் பணம், நம்மிடத்தில் இருக்கிறது அது குறைவான நேரம். அதே ஆண்டவருக்கு நம்ம கொடுத்தா அவர் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆவியிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். இன்று முதல் நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு நம்முடைய கரங்களை நீட்டணும். நம்முடைய சிந்தையை அதில் செயல்படுத்த வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானது, அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமானது. இந்த காரியங்களை தேவன் நம்மை பலப்படுத்த முடியாய் சிறிய ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிங்க. நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி. கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அது மேன்மையானது. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமாய் உடைய சித்தத்தை செய்யும்படி எங்களுடைய சிறிய பொருளை, எங்களுடைய அற்பமான காரியங்களை, எங்களுடைய மாம்ச பிரகாரமான காரியங்களை நாங்கள் உமக்கென்று நாங்கள் விதைக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் அதை 100 மடங்கு விளைச்சலை தந்து அதை அறுவடை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவராயிருக்கிறீர். அதற்கு நீர் வல்லமை உடையவராயிருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய அற்பமான பொருட்களை நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுடைய மனதை அவரை நீர் தயார் செய்யும்படியாய், பக்குவப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இன்று முதல் நாங்கள் கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரை தரித்திரர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் கொடுக்கும்படியாய், எங்களில் இருக்கிறதை நாங்கள் கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து நம்ம வேதத்தை தியானித்து அதில் இருக்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்களும் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க முடியாய், தியானிக்க முடியாய் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.